ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சாராஸ் ஒப்பீனியன் மேட்டர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் வச்சு நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூடு சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு நல்லா காரமாக இருக்கிறனால ஊறுகாய் வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. வெறும் குழம்பு மட்டும் சாதம் மட்டும் வச்சு சாப்பிட்டா போதும். அதே ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன சைஸ் புளி சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் குருமிளகு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயம், அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 நாட்டு தக்காளி நல்லா பழுத்ததாக ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்பொடி, ஒரு 2 பல்லு தேங்காய், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி கூட நல்லா பரட்டி அதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாட்டமில் ஒரு 2 கீரல் மாதிரி போட்டு நம்ம புழு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எல்லாமே தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இல்லைனா கத்திரிக்காய் வந்துட்டு கருத்து போயிடும். இது பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெயில் தான் செய்கிறேன். நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் கடுகு எல்லாம் போட்டு நல்லா கடுகு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயெல்லாம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா அந்த வெங்காயத்துக்கூடயே நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பேஸ்ட், இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி எவ்வளவோ, உங்களுக்கு ரொம்ப திக்னஸாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க. இது ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது கரைச்சி அந்த தண்ணி மட்டும் உள்ளே ஊற்ற போகிறோம். புளி ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். நல்லா கலக்கி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி இருக்கட்டும். புளி தண்ணி ஊற்றிட்டு ஒரு தேவையான அளவு உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கல்லுப்பு தான் போடுறேன். எனக்கு கையில் தான் அளவு தெரியும், ஸ்பூனில் போட்டால் ஜாஸ்தி ஆயிரும். அதனால் எப்போதும் கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா குழம்பு திக்கும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மல்லி இலை போட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு சீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாம் வறுத்து ஒரு பவுடர் பண்ணி வச்சோம் இல்லையா, அது இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் ஆட் பண்ணணும். இது நல்லா வாசனை கொடுக்கும். இதுவும் நல்லா கலந்துட்டு நம்ம சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு குழம்பு. இது சூடு சாதத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த சேனல் குக்கிங் மட்டும் இல்லாமல் ட்ராவலிங் அப்டேட்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நேச்சர், பிளான்ஸ் அந்த அப்டேட்டும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.